வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 24 ரிவ்யூ தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ செம த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான் சொல்ல முடியும். 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பால் 2 ரன்ஸ் டு வின். ரஷீத் கான் சூப்பரா ஒரு கட் ஷாட் விளையாடுவாரு. அவிஷ் கான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பால் அவ்வளோ ஷார்ட்டா போடுவாருன்னு. ஜென்ரலா நல்ல யாக்கர்ஸ் நெயில் பண்ணிட்டு இருந்தார் அந்த டோர்னமெண்ட்ல. பட் தட் வாஸ் அ புவர் பால் தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட்ல அதை தான் ஆக்சுவலா ரஷீத் கான் பண்ணாரு. ஸோ நிஜமாவே அவுட் ஆஃப் நோவேர் ஜிடி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் ஐபிஎல் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான் நம்ம என்னைக்குமே சொல்லுவோம். அந்த வகையில தான் ஜிடி இந்த மேட்ச் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. when it comes to ராஜஸ்தான் ராயல்ஸ் obviously they will be disappointed. சஞ்சு சாம்சன் as a batsman செம்மையா விளையாடினாரு. பட் as a கேப்டனா இந்த மேட்ச்ல அவரோட போலிங் ரொட்டேஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரோ, சில டிசிஷன்ஸ் அவர் எடுத்தது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, அதாவது ட்ரெண்ட் போல்ட் மாதிரி போலர்ஸ்லாம் 2 overs போட்டு 8 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. எய்தர் யூ குட் ஹவ் கம்ப்ளீட்டட் இஸ் 4 overs இனிஷியலா. ஏன்னா அப்ப தடவிக்கிட்டு தான் இருந்தாங்க. கில்லா இருக்கட்டும், சுதர்ஷனா இருக்கட்டும், ரொம்ப தடவிக்கிட்டு தான் இருந்தாங்க. மிடில் ஆர்டரும் தடவிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ போல்ட் மாதிரி ஒரு போலரை பிட்வீன்ல எடுத்துட்டு வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணல. லாஸ்டா ஒரு ஓவராது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் ஓவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ஓவருக்கு அட்லீஸ்ட் 10 போல்ட் கொடுத்துருக்கலாம். பட் அதுவும் அவர் பண்ணல. கேஷவ் மகாராஜ் 2 overs 16 runs அவரும் பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டாரு. அவருக்கு ஒரு ஓவர் தள்ளி இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்லயே, ஏன்னா அந்த டைம்ல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி யாருமே இல்ல. சுமன் கில் கூட அப்பப்போ அட்டாக் பண்ணாரு, அப்பப்போ சிங்கிள்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ எனக்கு தெரிஞ்சு சில போலிங் டிசிஷன்ஸ் வாட் சஞ்சு சாம்சன் ஹஸ் டன் இன் திஸ் மேட்ச் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அண்ட் இட் வாஸ் அ குட் டாஸ் டு வின் ஃபார் ஜிடி. ஆப்வியஸ்லி மழை வந்தது ஜெய்ப்பூர்ல. ஸோ போக போக இன்னும் நடுவில் கூட மழை வரலான்ற மாதிரி சொன்னாங்க. நாட் ஹெவி, ஒரு லைட்டா. ஸோ ஆப்வியஸ்லி பால் வெட் ஆகும், டியூ ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதனால சேசிங் எடுத்தது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதுல எந்த ஒரு வகையும் இல்லை. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் போஸ்டட் அ வெரி குட் டார்கெட் 196. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ குட் டார்கெட். ஏன்னா ராஜஸ்தானோட போலிங் லைன் அப்ப பார்க்கும்போது 196 இஸ் அ பெட்டர் டார்கெட் தான் நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு முதல்ல நம்ம ஹியூஜ் கிரெடிட் ரயன் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து 130 runs பார்ட்னர்ஷிப், சச் அ க்ரூஷுவல் பார்ட்னர்ஷிப் தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஆப்வியஸ்லி ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர் பொறுமையா ஆரம்பிச்சாங்க. ஜெய்ஸ்வால் அன்லைக் ஜெய்ஸ்வால் எப்பவுமே அக்ரெசிவா பட்டுன்னு ஆடுவாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, அந்த வகையில் இருக்காரு. பட் எல்லாமே நல்லா பண்ணிட்டு கடைசியில ஒரு ஸ்கூப் ஷாட் ஆடுறன்னு சொல்லி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இமிடியேட்டா ரஷீத் கான் வந்தாரு ஸ்பெல்ல, பட்லரை கைட்டினாரு. ஸோ தேவர் அண்டர் ட்ரபிள், எந்த டவுட்டுமே இல்லை. நான் கூட நினைச்சேன் இன்னும் ஒரு விக்கெட் ஜிடி எடுத்திருந்தாங்கன்னா ஓகே, ஸ்ட்ரகிள் தான் ஆறாருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அங்கதான் சஞ்சு சாம்சன் அண்ட் ரயன் பராக் அவங்களோட கிளாஸை காமிச்சாங்க. ரயன் பராக் ஒரு பக்கம் 76 runs, சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் 68 நாட் அவுட். ஸோ பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் 2 பேருமே. அண்ட் பராக் இந்த அளவுக்கு கன்சிஸ்டா விளையாடுறத பார்க்கும்போது இந்தியா காலப் கிட்ட நெருங்கிட்டே இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் T20 வேர்ல்ட் கப் பத்தி பேசல, ஐ எம் டாக்கிங் ஆஃப்டர் வேர்ல்ட் கப். புரியுதா உங்களுக்கு? அண்ட் சஞ்சு சாம்சன் அவரும் பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயே உள்ள நுழைஞ்சிருவாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்னால தான் அந்த 196 ஸ்கோர் வந்துச்சு. ஸோ 2 பேரும் பியூட்டிஃபுல்லா விளையாடினாங்க. when it comes to GT bowling, ஸ்டாண்ட் அவுட் போலர் ரஷீத் கான் 4 overs 18 runs 1 wicket. அவர் ஒருத்தர் தாங்க. மறுபடியும் மோஹித் சர்மா எக்ஸ்பென்சிவ். லாஸ்ட் 3 மேட்சா பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருக்காரு. ஸோ சுப்மன் கில்க்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அவருக்கும் பாத்தீங்கன்னா போலிங் ரொட்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட மெயின் போலர் மோஹித் சர்மா இந்த டெத் லாஸ்ட் 3 மேட்ச் அடி வாங்கும் போது அவர் பிட் ஆஃப் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. யாரை எப்போ ஓவரை கொடுக்கறதுடா, 15 ஓவருக்கு மேல வந்தாலே சுமன் கில்க்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் படப்படந்து ஐயோ யாருக்கடா கொடுக்கறதுன்னு. அதனாலதான் உமேஷ் யாதவ் போய் லாஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு நிஜமாவே ஒரு தப்பான ஒரு விஷயம். உமேஷ் யாதவ் என்னைக்குமே ஒரு டெத் போலர் கிடையாது. லக்கீலி அவர் அடிச்சுட்டாங்க. பட் லாஸ்ட் 2 balls நல்லா போட்டுட்டாரு. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 runs போக வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் நல்லா போட்டுட்டாரு. அண்ட் சேஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்ல 64 runs பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 8 overs எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. பட் திருப்பியும் நான் சொல்ல வரேன், ஜிடி கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இந்த மேட்ச் எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ஓப்பனிங்ல ஸ்ட்ரைக் ரேட் 120 சாய் சுதர்ஷன் விளையாடினார்னா ஐ டோன்ட் திங்க் சோ அகைன்ஸ்ட் இன்னுமே நீங்க சில டீம்ஸோட விளையாடும் போது டார்கெட் ஹையா இருந்துச்சுன்னா சில அதாவது ராஜஸ்தான் கிட்ட பெட்டர் போலிங் லைன் அப் தான், அதுல எந்த சொல்லல. பட் எல்லா மேட்ச்லயும் உங்களால இப்படி 120 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாட முடியாது. சாய் சுதர்ஷன் ஹேஸ் டு ஸ்டெப் அப். He has to play some aggressive shots. He is not only putting pressure himself, he is putting pressure on Shubman Gill. Whereas Shubman Gill பாத்தீங்கன்னா 110, 120 தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஃபினிஷ் பண்ணும்போது விராட் கோலி மாதிரி தான். விராட் கோலி டைப் ஆஃப் பிளேயர் அவர் 150, 160 முடிப்பாரு.
அந்த மாதிரி தான் விளாட்னாரு 72 of 44 balls. புரியுதா உங்களுக்கு? பட் சாய் சுதர்ஷன் ஹேஸ் டு ஸ்டெப் இன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 35 of 29 அவர் அந்த சால் ஓவரில் ஒரு 2 4 அடிப்பார். அந்த 2 4 மட்டும் இல்லைன்னா he was playing a run a ball game which is not acceptable at all. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகமா ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசான பிளேயர்ஸ் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, வேட் ஸ்ட்ரகிள் ஆனாரு, அபிஷேக் மனோகர் ஸ்ட்ரகிள் ஆனாரு, விஜய் சங்கர் ஆல்ரெடி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர்ல அந்த 3 பிளேயரும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அப்படின்னும் போது உங்க டாப் ஆர்டர்ல கொஞ்சம் புஷ் இருக்கணும். டாப் ஆர்டர்லயும் நீங்க பெருசா அடிக்கலன்னா இட் வில் பேக் ஃபயர். இந்த மேட்ச்ல லக்கிலி சுப்மன் கில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாட்டாரு. அவரும் அவுட் ஆயிட்டாருன்னா அதான் சொல்ல வர, கில் விக்கெட் இஸ் சோ குரூஷியல் ஃபார் ஜிடி. கில் மட்டும் சீக்கிரமா அவுட் ஆனாருன்னா ஐ திங்க் அவங்களுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது, ஒரு இன்னிங்ஸை ஸ்லோவா எடுத்துட்டு போய் அக்ரெசிவா அப்புறம் மாத்துற மாதிரி கேம் யாருக்குமே கிடையாது. ஒரே டெம்போல 120 ஸ்ட்ரைக் ரேட் விளையாடுற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ சுப்மன் கில் அவுட் ஆனாலும் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் தெவாட்டியா இந்த மேட்ச்ல நல்ல கூட ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார், ஒரே ஒரு ஆர்டர் முன்னாடி வந்தார். ஹி ஹேட் டைம், ஓவர்ஸ் இருந்தது, 14th ஓவர் என்னோ வந்தார். ஸோ இன்னிங்ஸ் அழகா பேஸ் பண்ணாரு. அண்ட் கடைசியில ரஷீத் கான், அதாவது ஷாருக் கான் வந்தாரு. ஷாருக் கான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ விளையாட்டு போனார். 8 ball 14. அந்த டைம்ல அவங்களுக்கு அது போதும். மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 runs அடிச்சிருக்கலாம், இன்னும் ஒரு 10 runs எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம் ஷாருக் கான். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் he didn't waste deliveries. 8 balls 14 runs was crucial அந்த டைம்ல. அண்ட் அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்தாரு. ரஷீத் கான் அண்ட் தெவாட்டியா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை சிறப்பா எடுத்துட்டு போனாங்க. 24 balls 59. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பஞ்சாப் மேட்ச் இதே மாதிரி தானே போச்சு. ஸோ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 24 balls 65 runs அடிச்சாங்க கிட்டத்தட்ட. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2 பேட்ஸ்மேனுக்குமே டேலண்ட் இருக்கு, மேபி கேம் க்ளோஸா போகும்னு. அப்பதான் சஞ்சு சாம்சன் எடுத்த அந்த டிசிஷன் அஸ்வினுக்கு கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அது ஒரு மொமெண்டம் லைட்டா புஷ் ஆச்சு அந்த ஓவர்ல, கிட்டத்தட்ட ஒரு 16-17 runs. அதுக்கப்புறமாவது அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ட்ரெண்ட் போல்ட் மாதிரி போலரை கொடுத்து ஸ்ட்ராங்கிள் பண்ணிருக்கலாம். பட் அதை பண்ணாம அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா குல்தீப் சென்னு கொடுத்தாரு. குல்தீப் சென் ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் மேட்ச். 3 விக்கெட் வேற லெவல்ல போலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இஸ் நாட் அ டெத் போலர். அவரோட ஐபிஎல் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அடிச்சு உரிச்சிருக்காங்க அவரை. நோ பால் வைடு இஷ்டத்துக்கு போடுவார் ஒரு டெத்துல. அதெல்லாம் தெரிஞ்சுமே என்ன ஆங்கிள் சஞ்சு சாம்சன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தட் டிசிஷன் பேக் ஃபயர்ட் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா உங்ககிட்ட 2 ஓவர் போல்ட் இருக்கு, மகாராஜ் 2 ஓவர் தான் போட்டார். அவருக்கு ஒரு சரி, மகாராஜ் கூட விட்டுருங்க. ட்ரெண்ட் போல்ட் 2 overs 8 runs, 1 over கொடுத்துருக்கலான்றதான் என்னோட ஒரு ஃபீல். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம் ஆல்சோ, அதெல்லாம் சொல்ல முடியும். அண்ட் ஜிடி ஆப்வியஸ்லி இங்க இருக்க ஒரு மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் ரஷீத் கான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்தது மெயினா தெவாட்டியானால தாங்க. ஏன்னா தெவாட்டியா அந்த கேப்ஸை பார்த்து அடிக்கிறதுல கில்லிங் அவரை மாதிரி வரவே முடியாது. கான்பிடென்டான ஒரு பேட்ஸ்மேனு, எங்க வேணா போடு அதை நான் கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்ற டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் அவரு. ஸோ அதனால ஹியூஜ் கிரெடிட் அவர் விளையாட அந்த இன்னிங்ஸ்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரஷீத் கானுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ரஷீத் கானுக்கும் கான்பிடன்ஸ் வந்த ரீசன் என்னன்னா தெவாட்டியாவோட இன்னிங்ஸ். ஸோ அதனால ஹியூஜ் கிரெடிட் டு தெம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ், குட் வின் ஃபார் ஜிடி. 6 points. கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. 4 out of 4. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோம்ல வின் பண்ணணும் தான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, 5 out of 5 ஆகணும்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் வாட் இஸ் ஐபிஎல், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், அதான் சொல்ல முடியும். சுப்மன் கில் நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைக் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல செமையா பேசினாரு பிரசன்டேஷன்ல. அதாவது நெவர் எவர் ரைட் ஆஃப் ஜிடி அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. ஒரு கேப்டன் அப்படிதான் இருக்கணும். இட்ஸ் நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் அபவுட் கான்ஃபிடன்ஸ், அதுதான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், மேன் ஆஃப் த மேட்ச் ரஷீத் கான் போலிங்லயும் செமையா போட்டாரு அண்ட் பேட்டிங்லயும் வின் பண்ணி கொடுத்தாரு. டிசர்விங் மேன் ஆஃப் த மேட்ச் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி நான் வந்து பாத்தீங்கன்னா ரயான் பராக் போவாங்க. எஸ், அவங்க வேணா கேம் தோத்துருக்கலாம், பட் ஸ்டில் அவரோட அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் எஸ்பெஷலி செட் ஆனார்னா ஒரு விளையாடுற ஷாட்ஸ் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கா இருக்கு. ஸோ ரயான் பராக் ஒரு பக்கம் நான் கண்டிப்பா போயிட்டேன். பட் ஸ்லைட்டா ஒரு ஏஜ் நான் கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கு கொடுப்பேங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனும் செமையா விளையாடினாரு. இந்த 2 பேருமே ஈவன் தோ மேட்ச் தோத்தாலும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. தேவர் அண்டர் பிரஷர். ஒரு செட் பண்ணணும்னா தேவர் 2 wickets ஆல்ரெடி பட்லரும் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு சரியான பேஸ் செட் பண்ணாங்கன்றதா சொல்ல முடியும். ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ப்ரிஃபர் ரயான் பராக் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் சஞ்சு சாம்சன். So the get the bowler of the match, அந்த award obviously ரஷீத் கான். ஏன்னா 4 overs 18 runs 1 wicket is absolutely stunner of a performance. அதுவும் இந்த மாதிரி ட்ராக்ல இட் வாஸ் a good batting track. அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங்லயும் வின் பண்ணி கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனா போலிங்ல இவரோட ஸ்பெல்லும் பெருசா இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, 220 அடிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். So obviously the bowler of the match award goes to ரஷீத் கான்.
ஸோ த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான். ஏன்னா ஆப்வியஸ்லி 4 overs 18 runs 1 wicket. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல வின் பண்ணி கொடுத்தாரு லாஸ்டா குரூஷியல் நாக். ஸோ சச் அ வேல்யூபிள் பிளேயர் ஃபார் ஜிடி. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சுமன் கில் அதான் சொல்ல வந்தாரு, ரஷீத் கான் மாதிரி ஒரு மேட்ச் வினர் டீம்ல வச்சுட்டு இருக்கும் போது he can win you matches in bowling as well as in batting னு கரெக்டா சொன்னாரு. ஸோ த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ரஷீத் கான். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அது வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் மேத்யூ வேடுக்கு கொடுப்பேங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்கூப் ஒன்று விளையாடுவார். அது ஒரு நல்ல கேட்ச். ஆக்சுவலி ஜஸ்ட் கூட கிளவுல பட்டு கூட அது வந்து பாத்தீங்கன்னா பால் டிராப் ஆயிருக்கலாம். பட் அந்த கேட்சை செம்மையை எடுத்தாரு. அது குரூஷியல் கேட்ச். ஏன்னா ஜெய்ஸ்வால் நின்று அந்த டைம்ல கொஞ்சம் செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஃபெல்ட் தட் வாஸ் அ வெரி குட் கேட்ச் அட் தட் மூமெண்ட். ஸோ த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு மேத்யூ வேட். ஸோ த சொதப்பல் ஆஃப் த மேட்ச். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஆங்கிள் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வாட் சஞ்சு சாம்சன் ஹஸ் டிட் ஆஸ் அ கேப்டன் 15 overs அப்புறம் ஏன் அஸ்வின் அண்ட் குல்தீப் சென்னை எடுத்துட்டு வந்தாரு இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ட்ரெண்ட் போல்ட். அதுதான் வந்து எனக்கு ஒரு நிஜமாவே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஷுவரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் எஸ்பெஷலி அஸ்வினுக்கும் குல்தீப் சென்னுக்கும் அந்த பேக் எண்ட்ல ஓவர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனாலதான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு சஞ்சு சாம்சன்ஸ் கேப்டன்ஷிப், எஸ்பெஷலி அந்த 2 ஓவருக்காக. மேட்ச் ஆப்வியஸ்லி குல்தீப் சென் ஓவர். ஏன்னா அந்த ஓவர்ல தான் பவுண்டரி போச்சு, 6 போச்சு, அட் த சேம் டைம் வைடு நோ பால். ஸோ அதனால மொமெண்டம் அப்படியே ஜிடி வந்து ஓகேடா நம்ம வின் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணதே அந்த ஓவர்ல தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா குல்தீப் சென் ஓவர் தான். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.